நண்பர்களே என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுபடி தாளம் முடுங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் இந்த சேனலில். எல்லோரும் இன்னும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தா கோப்ரோ வச்சுருக்கோம். ஓகே, ஹெல்மெட்டில் ஏதோ ஒன்று மாட்டியிருக்கானே அப்படின்னு பார்த்துட்டே போகிறாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் எங்கே போகிறேன்னு சொல்லிடுறேன். எமகா கம்பெனிக்காரன் நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான். ஃப்ரீ சர்வீஸை முடிக்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. ஸோ ஃபோன் மட்டும் கூப்பிட்டாங்க, சர்வீஸ் வாங்க அப்படின்னு. நான் வந்து இதை விடணுமா அப்படின்னு ஒரு யோசித்தேன். ஏன்னா 3000 தான் செகண்டே பண்ணேன். இப்போ 3000 கூட ஓடலை, அதுக்குள்ளே அது சர்வீஸா அப்படின்னு யோசித்தேன். இதுதான் ரோடுன்னு சொன்னாங்களா? நான் விசாரிச்சு தான் வந்தேன். ரோடு போட்டால் தான் சொன்னாங்க இதுதான் ரோடாக்கும். ஏம்மா அதான் இப்போ 3000 தான் நான் பண்ணவே செஞ்சேன் செகண்ட் சர்வீஸு. இப்போ தேர்ட் சர்வீஸு 6000 போய் பண்ண போகிறேன். 6000 கூட வரலை, அதுக்குள்ளே போய் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன், இப்போ இது பண்ணணுமாடா, டோட்டலாக 4 சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லைடா ஃப்ரீ சர்வீஸ் தானே, போயிட்டு ஒரு தடவை பண்ணிக்கோ, நல்லது தானே வண்டிக்கு, அடிக்கடி சர்வீஸ் பண்ணுறது நல்லது. என்ன வண்டி அது டைப்பாக இருக்குது? என்ன வண்டின்னு தெரிலப்பா. யாருக்கா தெரிஞ்சால் கீழே போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. காட்டானுங்க, காட்டுத்தனமாக வண்டி ஓட்டிகிட்டு வரானுங்க. எங்கள் ஊர் ப்ரைவேட் பஸ் தான். அப்படியே நடு சென்டரில் நூல் பிடிச்சிட்டு வர மாதிரி வாரான். எனக்கு செம்ம அள்ளு. சரி போ. நான் தெரிஞ்சு டிராஃபிக்கில் மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ண முதல் ஆள் நான் தான் நினைக்கிறேன். வேறு வேலையே இல்லாமல். சரி மத்தியானம் போகிறோம். இது என்ன புது ஸ்கூலு? எப்போ அந்த ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிங்க? அட பாவிங்களா. ஓ, சபரிமலை 194. அப்பா, ஒரு வழியாக முட்டி மோதி டவுனுக்கு வந்துட்டேன். இதுதான் திருநெல்வேலி டவுன். கரெக்டாக பார்த்தா நடுவில் தான் நெல்லையப்பர் கோவில் இருக்கும். அதை சுற்றி எல்லா கடை, ஐ மீன் பெரிய கடைங்க. RMKV, போத்தீஸு, சோனா, குவாப்டெக்ஸ், கலர்ஸுங்கிறது அந்த வெயிட் குறைக்கிறது இல்லை. ட்ரெஸ்ஸு கடை ஒன்று இருக்குது எங்கள் ஊரில். அது நல்லாயிருக்கும். மேலே அங்கே பசங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை R15 ஓட்டும்போது இந்த வெஸ்ட் பிரைன் இந்த மாதிரி டிராஃபிக்கில் முன்னாடி ஃபுல் கிளச் வச்சுருந்தேன். அப்போ இந்த கை செம்ம பெயினாக இருக்கும். அப்புறம் தான் ஆஃப் கிளச் வச்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் ஆஃப் கிளச் வச்சு கொடுப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கை அவ்வளோ வலி இல்லை. அப்புறம் ஆனாலும் வெஸ்ட்டு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது டிராஃபிக்கில் இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டும் போது. ஆனால் ஹைவேல ஓட்டும் போது வேறு லெவலாக இருக்கும். அப்படியே குனிஞ்சிக்கிட்டு ஜாலியாக சர்ன்னு போகலாம். அதுவும் காற்று நம்மளை அப்படியே பின்னாடி கொஞ்சம் தள்ளிக்கும். அதனால் அந்த பேக் பெயின் அந்தளவுக்கும் இருக்காது. பண்ணியிருக்கான்ப்பா, வண்டி சூப்பராக இருக்குப்பா. அப்பா அப்படியே ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே தாங்க இருக்குது சர்வீஸு. அமிதா ஆட்டோஸ்ன்னு நினைக்கிறேன். அமிதா ஆட்டோஸ், வைர மாளிகை. இந்த ஹோட்டல் ரொம்ப நல்ல ஹோட்டல். நோ ப்ரமோஷன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் சாப்பிட கூட இல்லை, ட்ரை பண்ணலாம். ஓகே, சர்வீஸுக்கு வந்தாச்சு. இதுதான் வண்டியோட நிலைமை. இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது உள்ளுக்குள்ளெல்லாம். சரி, என் மெயின்டெனன்ஸ் தான் சரியில்லை, உண்மையாக ஒத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் இங்கே வேலையே பார்க்குறான். ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம். சரி, அப்போ கொஞ்சம் வண்டியை நல்லா பார்ப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, வண்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஒரு ஷோரூமில் சாங்லாம் போட்டு ஒர்க் பண்ண விடுறாங்க. நல்லாயிருக்கும் சாங் போட்டு ஒர்க் பண்ணது. ஓகே, வந்த மேட்ரு என்னாச்சுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் சொல்லலை, அவன் பார்த்துருப்பீங்க, அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் என்ன சொன்னான்னா, இப்போ விடாத, திங்கக்கிழமை ஆக்கிடுவாங்க. ஸோ நீ திங்கக்கிழமை காலையில் வந்து விட்டேன்னா மத்தியானம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, இப்போ திங்கக்கிழமை வரணும் ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, அங்கே இப்போ என்ன யோசிச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ போயிட்டு க்ளவுஸ் வாங்கிடலாமா, வந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைஸுக்குன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சைஸ் வரலன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணலாம்? இன்னொரு சொல்ல மாட்டேன், இந்த லிவர் வளைஞ்சிருக்காம்மா. எனக்கு அதுவே இப்போ தான் பார்க்குறேன். எப்போ விழுந்தேனே ஃபஸ்ட்டு புரியல எனக்கு. ரொம்ப நாள் ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் ஒரு தடவை விழுந்தேன், அதுலேயே வளைஞ்சது தான் போல். எனக்கு தெரியவே இல்லை அது வளைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நல்ல டிசைனாக தானே இருக்குது. சரி, அவன் சேஃப்டிக்காக சொல்கிறான். ஏன்னா 250 ஆகும்னு சொன்னான். வாவ், நைஸ். இதெல்லாம் எடுக்கக்கூடாது. போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துடும். பிரியாணி வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடும்.
உங்களுக்கு என்ன தெரிஞ்சு இந்த சாட்டர்டேவும் மண்டேவும் சேர்த்து ஒரே விலாகாக வரும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது. இப்போதைக்கு வண்டியை கிளப்பி நேராக வண்டி போகிறது வைர மாளிகை. சர்வீஸ் ஒரு வழியாக பண்ணியாச்சு. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது டே 2ஆக இருக்கும். சாட்டர்டே வந்தேன், இப்போ அகைன் மண்டே வந்திருக்கேன். ஏன்னா சாட்டர்டே டைம் இல்லை, திங்கக்கிழமை தான் கிடைக்கும், பரவாயில்லையான்னு கேட்டாங்க. சரி, அதுக்கு நான் மண்டே வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இங்கேருந்து வந்துட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம், பஸ்ஸு அவ்வளோவா இருக்காது. மண்டேயும் காலைல ஒரு 9 மணி அப்படி தான் விட்டேன். இப்போது மணி 5 ஆயிடுச்சு. ஒரு 4:30 தான் கையில் கொடுத்தாங்க. பில்லாம் கட்டிட்டு கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரியான டிராஃபிக் இருக்கும் போலயே. ஸ்கூல் விடுற டைம் வேறு, இப்போவா கிளம்பணும். இந்த சர்வீஸ் பற்றி கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்லா பண்ணுறாங்க. டைம் எடுத்து பண்ணாலும் ஆளும் கம்மி, ஆனாலும் சூப்பராக பண்ணுறாங்க. இங்கே என்ன அடிஷ்னல்னால், நான் பெங்களூரில் அந்த சென்சார் செக்கப்னு பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. நான் அவங்ககிட்டையும் கேட்டேன், அவன் ஆல்ரெடி பெங்களூர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கான். அவனே சொன்னான் பெங்களூரில் இது பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டான். எனக்கு புரியல, பெங்களூர் பெரிய சிட்டி, அங்கே தான் பண்ணுவாங்க, இங்கே பண்ண மாட்டாங்க, சின்ன ஷோரூமில் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா அது கொஞ்சம் நம்புறாமல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின்லேருந்து ஏதோ ஒரு ஒயர் வந்துச்சு, அதை எடுத்து எதுலேயோ கம்ப்யூட்டரில் மாட்டி கொஞ்ச நேரம் ரன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒர்க் ஆகுதா, இன்ஜெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் பார்த்தாங்க. அது புதுசாக இருந்துச்சு. நானும் அந்த அக்காட்ட உட்காந்து இது என்னக்கான்னு கேட்டேன். அப்போ எனக்கு இந்த கேமரா எடுத்து எடுக்கணுங்கிற இதே வரல. அதை என்ன பண்ணுறாங்கன்னு அந்த ஆர்வத்தில் அப்படியே சின்ன பிள்ளைமே உட்காந்து அந்த அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். பிரேக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, பட் ஆமாம், இப்போ பிரேக்கு சரியாக பிடிக்கல. ரிட்டர்ன் கொடுத்துருவோமா? ஓகே. சர்வீஸ் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போனேன் இல்லையா. ஆக்சுவலாக பிரச்சனையே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாலிஷ் போட்டிருக்கு, அதனால தான் உங்களுக்கு 2 பிரேக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகிற மாதிரி இருக்கும். அது போக போக நீங்கள் பிரேக் பிடிச்சி ஹீட் பண்ணி அது மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அதெல்லாம் நல்லா பார்க்குறான். சரி, அவன் சொன்னான், ஓகேன்னு வந்துட்டேன். இல்லைனாலும் 2 நாள் இங்கே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் பெங்களூர். ஸோ அந்த 2 நாளைக்கு எவ்வளோ ஊருக்குள்ளே ஓட்ட முடியுமோ, அம்மா கொத்தமல்லி கேட்டால் கூட வண்டியில் போகிறது அப்படி இப்படி பண்ணால். ஏன்னா ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, லாங் ட்ரைவ் போகிறதுக்கு 1 வாரம் முன்னாடியே சர்வீஸ் விடணும், அட்லீஸ்ட் 10 நாள் முன்னாடியே சர்வீஸ் விடணும். அப்படின்னா தான் வண்டி செட் ஆகும். நீ இந்த புது பெண்ணால் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே கதை தான். சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு நான் சொல்லவே இல்லையே. இது ஃப்ரீ சர்வீஸு, 3rd சர்வீஸுங்கிறதுனால ஆக்சுவலாக 1150 ரூபா சொன்னான். லிவர் சொன்ன மாதிரி இந்த லிவர் வளைஞ்சிருக்குன்னு சொன்னல, அது அவங்களே எங்கேயே இருந்துச்சு போல். ஸோ அவங்களே எங்கேயே மாற்றி விட்டாங்க. அது ஒரு 250 ரூபா. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 1330 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு 3rd சர்வீஸு. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக கேடிஸ்நகரில் தான் இருக்குது அந்த ஷோரூமில் என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க, சரி, க்ளவுஸ் வச்சுருக்க ஷோரூமு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனால் அங்கே எல்சைஸ் இருந்துச்சு, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இது இல்லை, பிராண்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ மண்டே வாங்க நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகலாம், ஆனால் ஏன்னு தெரில, எனக்கு போய் வாங்கிடலாம் கண்டிப்பாக இன்றைக்கின்னு அப்படின்னு தோணுச்சு. அதான் போய்கிட்டு இருக்கேன். டார்லிங் கிண்டர் கார்டன், சாரி. அங்கே போயிட்டு க்ளவுஸ் பார்த்து வாங்கிட்டு கண்டிப்பாக வாங்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ ஒசூர்லாம் போகும்போது பார்த்தா கையில் அப்படியே குழுன்னு அடிக்குது, மரத்து போயிடுது, பிரேக்கை பிடிக்கலாம் இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக க்ளவுஸ் வாங்கி ஆகணும், அதுக்கு தான் போகிறேன். ஜாக்கெட்டும் வாங்கிடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ ஆனால் செலவுக்கு என்னால் எதுவுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஹலோ, க்ளவுஸ் வாங்கியாச்சு. ஸ்டாப்பே போடலை, என்னடா ஏதோ லூஸாக இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன், ஸ்டாப் போடாமல் இருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் தூத்துக்குடி போகிற ஹைவே. இதுதான் தெரியல, லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஆஹா, எதிரில் பார்க்கணும், வேறு லெவல். சரி, நான் ஒன்று பண்ணுறேன். க்ளவுஸ் பார்த்துக்குங்க, இதுதான் சிமிட்டார். இங்கே மோட்டோ ரன்ச்சில் வாங்கினேன் சிமிட்டார் க்ளவுஸ். 1500 1600 சொன்னாங்க, 1500 போட்டு கொடுத்தாரு. இது எந்த அளவுக்கு நான் ஒருத்தனே எனக்கு தெரில. நான் ஆனால் வெப்சைட்டில் பார்த்தேன் 1500 கொடுத்தாரா, வெப்சைட்டில் பார்த்தேன் எனக்கு 1600 காட்டுச்சு. லேசாக உள்ளே காற்று வருது, அப்படிதான் வருமோ. நல்லா இருக்குது, இது ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது இதில் ஓட்டும் போது. பட் கண்டிப்பாக அது பழகணும், ரொம்பவே பழகணும். இல்லைன்னா
எங்கேயாவது கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நல்லா இருக்குப்பா, எனக்கு க்ளவுஸ் போட்டு ஓட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா இருக்கும் உண்மையிலே. காற்று கூட பெருசாக எதுவும் உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை இருக்குது. முன்னாடி மெஷ் இருக்குல்ல, இதில் ஆக்சுவலாக காற்று போகுது. அந்த மெஷ்ஷை அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. இந்த ரோலை பிடிச்சிட்டு எங்கேயும் லெஃப்ட் ரைட்டே இல்லாமல் நேராக போனோம்னா காஷ்மீர் தான், லடாக் போயிடலாம். அதுக்கெலாம் என்றைக்கு போகிறதோ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லாகு. சைடில் வேறு லெவல். நான் கூட ரொம்ப லேட் ஆகிடுச்சேன்னு நினச்சேன். ஆக்சுவலாக சீக்கிரமே வந்திருக்க வேண்டியது. சர்வீஸ் போனோமா, அங்கே ஒரு லேட்டு. க்ளவுஸ் வாங்க வந்தோமா, அங்கே ஒரு லேட்டு. நடுவில் டிராஃபிக் ஒரு லேட்டு. லாரி வேகமாக போகிறேன், நமக்கு எதுக்கு வம்பு, இதுவாகவே போவோம். இது சூப்பராக இருக்குல்ல இந்த சைடு. நான் அவனை வெட்டி வேணால் காட்டுறேன், செம்மையாக இருக்குது. லேட்டாக வரமே, சன்செட்டை பார்க்க முடியாதோன்னு நினச்சேன். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? நான் என் சைடில் லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு நேராக காட்டிகிட்டு வரேன். இதை சரி போதும், இதுக்கு மேலே பார்த்தா கண்டிப்பாக போய் சொல்லிவிடுவேன். பரவாயில்ல, வண்டி இப்போவே எனக்கு லேசாக பழைய கண்டிஷனுக்கு வந்த ஃபீல் வந்துடுச்சு. போனீங்க அப்படின்னாக்கா நிறைய சுற்றணும். இதில் போய் வேறு வழி இருக்கோ? இது ஆற்று போகிறதுக்கு அடுத்தால இதை மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் இது ஒரு ரூட்டு போகும். அப்படி நான் அதுக்கு பதிலாக தான் இதில் வந்துட்டேன். சரி போனீங்கன்னா நேராக ராம் தேட்டர் வந்துடும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தெரியலங்க, இப்போ நான் க்ளவுஸ் வேறு போட்டேன்னா என் ஃபோன் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை, பேட்டர்ன் போட முடியல, இது மேப் கூட போடாமல் மைண்டில் இருக்கிற ரூட்டை வச்சு நான் பாட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, சேஃபாக ரைட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும், நிறைய ஆசை இருக்குது. இதுக்கு நடுவில் கமெண்ட்ஸ் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் மாற்றணும். மோட்டோ வாக்ஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மந்த்லி ஒரு இது போகிறதே கஷ்டம். அதிலே போனாலும் 2 vlog எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 பிளேஸ் போகிறோன்னு தான் 2 vlog தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி எப்படி -*, -+ அப்படி எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலுமே வீடியோஸ் என்றைக்கு அவ்வளோ வராது. ஸோ அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வேணாம் பிளான் எப்போயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும், அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு. அது இல்லாமல் சொல்லிவிட்டு பண்ணலன்னா அது வேறு கேட்பாங்க. ஓகே பாய், சைனிங் ஆஃப். புது க்ளவுஸ் வந்து ஜாலியாக இருக்குது. இதை வச்சு ஆஃப் பண்ணிடுமா? ஸ்வை பாட்டிமா